கோயம்புத்தூர் மக்கள் வந்து வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்தாங்க, எப்போ வருவாங்க எங்க இளவரசி அப்படின்னு. அவங்க கிட்ட முதல்ல பேசிடுங்க. வணக்கம் கோயம்புத்தூர், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு நான் இங்கே வந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இருக்கீங்க, இப்போதான் ப்ராப்பராக பார்க்குறேன். குட் டு see you all. நிறைய பேர் என் ட்விட்டரில் மெசேஜ் பண்ணி சொன்னீங்க இங்கே வரீங்கன்னு. தேங்க்யூ ஃபார் ஷோயிங் அப். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. என்னப்பா என்னப்பா ஆர்ட்ட கேக்குறாங்க. லியோ பத்தி கேக்குறீங்களா? கண்டிப்பா வந்து அதை பத்தி அவங்க சொல்ல, சும்மாவே அவங்க வாயே திறக்கலைங்க. நாங்களாம் வந்து போன இன்டர்வியூலாம் உட்கார வச்சு தோண்டி நிறைய கேட்டு பார்த்தோம், திறக்கவே இல்லை. குந்தவை கிட்ட அந்த ஒரு குணம் இருக்கு, அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே வந்து அவங்களா சொல்லணும்னு முடிவு பண்ற வரைக்கும் தெரியவே தெரியாது. அதை அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா அதை வந்து பேசலாம். பட் ஒரு முக்கியமான கேள்வி எங்க எல்லாருக்கும் வந்து தெரியணும். ஸோ PS1ல வந்து ஒரு ஓவர்வெல்மிங் லவ் அப்படின்னா வந்து அது உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னா, இப்படி ஒரு அழகியா அப்படின்னு வந்து எல்லாருமே வியந்துட்டாங்க. உங்கள் நடிப்பாக இருக்கட்டும், உங்களோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த லவ்வை வந்து எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் நீங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் வந்து இந்த தருணத்தில் அது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு காதலாக மக்கள்கிட்டேருந்து அது கிடச்சிருக்கு? ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு படம் நான் இது நேற்றுக்கு கூட சொன்னேன் ஒரு ஈவெண்ட்டில். அண்ட் நீங்கள் கொடுத்த லவ் தான் அது. அண்ட் ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆன பிறகு ஒரு ஆக்டருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் இவ்வளோ போராடுறோம். பட் ஒரு ரோல் நீங்கள் தான் அங்கே கொண்டு போனீங்க, அது வைரல் ஆக்கினீங்க, அந்த லுக்கை அப்ரிஷியேட் பண்ணீங்க, அந்த பர்ஃபார்மன்ஸை அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆல். அண்ட் சின்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த கேள்வி, எங்கே போனாலும் கேட்க போகிறீங்க. லியோட ஷூட்லேருந்து தான் வரேன். ஓகே, அண்ட் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. பட் லோகேஷ் ப்ரோ அண்ட் உங்கள் தளபதி ரொம்பவே நல்லா இருக்காங்க. அண்ட் தே விஷ் த ஹோல் PS2 டீம் a lot of luck. மற்றது லியோ இவெண்ட்டில் பேசலாம். தேங்க்யூ த்ரிஷா. அண்ட் ஒரு முக்கியமான கேள்வி, இது வந்து எல்லாருமே அங்கே வந்து கேட்டுட்ருக்கோம். பட் ஒரு பசங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இது வந்து கேள்வியாக கேட்கணும் அப்படிங்கிறது. எங்கள் குந்தவைக்கு சுயம்வரம் எப்போ, சுயம்வரம் நடந்தால் நாங்கள்லாம் வரலாமா? ஐயோ அப்படின்ட்டாங்க. நீங்கள் தான் ரொம்ப என் உயிர் அவங்களோடு அப்படி போடுறா, அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போதைக்கு ஜெயம் ரவி சார் சொன்னாரு எல்லாமே அசால்ட்டுன்னு. இப்ப தெரியுதா, இதை விட அசால்ட்டா இந்த கேள்வியை யாராலும் ஹேண்டில் பண்ணவே முடியாது. உயிர் மொத்தமா அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, என்ன இனிமே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அருண்மொழிவர்மன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன் 1, 2, 3 என்று உங்கள் மனதில் இருக்கும் வரிசையில் வரிசைப்படுத்தவும். வரிசைப்படுத்தணும். 1, 2, 3 யாருக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு? இதெல்லாம் இது என்ன, இது ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி. இது மாட்டிப்பேன், இதுக்கு ஒரு ஆன்சர். இதெல்லாம் ட்விட்டர்லேருந்து எங்களுக்கு நாங்கள் எடுத்து கேள்வியெல்லாம் ட்விட்டரில் கேட்டிருக்காங்க. நான் கேட்கவே இல்லை. மக்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன். சொல்ல முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போதான் உயிரே உங்களுக்கு தான். நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? சரி, PS2 ப்ரமோஷன்னால எப்போவுமே ஹார்ட்ல இருக்கிறது இப்போதைக்கு வீட்டி தான். அது எல்லாம் அவங்க 2 பேரும் ஃபேமிலிங்க. அண்ணன் தம்பி புரிஞ்சுப்பாங்க, பரவாயில்ல புரிஞ்சுப்பாங்க. இவர்தான் வந்து நம்மளோட லவ் இன்ட்ரெஸ்ட், அதனால வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். சோ நைஸ், தேங்க்யூ. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கான்டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து நடத்தியிருந்தோம் PS2க்காக. ரேடியோ சிட்டி வந்து ஒரு அழகான ஒரு கான்டெஸ்ட் நடத்தியிருந்தாங்க. அதில் 5 பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு நாங்கள் வந்து கொடுத்தோம். அது வந்து அது நடந்துருச்சுன்னா வாழ்க்கை பயனை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த 5 பேரோட ஒரு சின்ன செல்ஃபி மூமெண்ட், வின்னர்ஸ் எல்லாம் வர போகிறாங்க ப்ளீஸ். And can we welcome all the 5 winners?
மச். ஸோ த மோஸ்ட் லக்கியஸ்ட் பீப்புள் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். குந்தவையோடு எடுத்தாச்சு செல்ஃபி. நீங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு உங்கள் அன்பையும் அவங்க உங்களுக்கு கொடுத்த ஆதரவையும் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு குந்தவை போய் உட்காரலாம். தேங்க்யூ கோயம்புத்தூர். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு கோயம்புத்தூரில் 3 விஷயம் ரொம்பவே பிடிக்கும். ஒன் இஸ் அவங்க பேசுகிற தமிழ் ரொம்பவே அழகாக இருக்கும். சில வார்த்தைகள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ரெண்டாவது உங்கள் சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு விடி பிகாஸ் ஹி நோஸ் த பிளேஸ் ஃபுல் டீமுக்கு உங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. பயங்கரமாக சாப்பிட்டோம். தேங்க்யூ விடி. தேங்க்யூ ஃபார் த ஃபுட் கோயம்புத்தூர். அண்ட் மூணாவது உங்கள் ஒரு அமைதி எப்போவுமே இருக்குது இந்த ஊரில். அது தெரியல எப்படி இருக்குன்னு. அண்ட் இன் அ குட் வே, ஆல்வேஸ் காம், ஆல்வேஸ் சியர்ஃபுல். அண்ட் ரவி சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவிட்டி ஐ ஆல்வேஸ் ஃபீல் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் த்ரிஷா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ்லி. இன்னும் அழகழகாக நிறைய காட்சிகள் வந்து பார்க்க போகிறோம் கண்ணு குளிர. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.